Gospel in power reaps the harvest என்கிறதான செய்தியின் தமிழாக்கம். வல்லமையோடு கூடிய சுவிசேஷம் அறுவடையை அறுக்கிறது. பாகம் 2. சுவிசேஷம் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கூட செய்யப்பட வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் சொல்லும்படிக்கு சகோதரன் பிரென்னாம் இந்த புரிந்து கொள்ளுதலை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? சரியாக வேதாகமத்தில் இருந்து. அவர் அதை மார்க் 16 அதிகாரத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அவர் அதை அப்போஸ்தலர் 1 பெற்றுக்கொண்டார். அவர் அதை 1 தெசலோனிக்கேயர் 1:5 பெற்றுக்கொண்டார். அங்கே வேதம் சொல்லுகிறது, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று. அது சரி. அவர் அதை 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களிலிருந்து பெற்றுக்கொண்டார். அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, சகோதரன் பவுல் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவஞ்சகம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அது வேதம் தானே. அப்படி சொன்ன பொழுது பவுல் ஏதாவது நகைச்சுவை சொல்லிக் கொண்டிருந்தாரா? இல்லை, அவர் எந்த நகைச்சுவையும் சொல்லவில்லை. அதுதான் சுவிசேஷ முறைமை. அந்த முறைமையை தான் சகோதரன் பிரென்னாம் பிரசங்கித்து அறுவடையை அறுப்பதற்கு அதுவே சுவிசேஷ முறைமையாய் இருந்த காரணத்தினால்தான் அப்படியே அவர் அதை நிலைநாட்டினார். என்னுடைய செய்தியும் அதுதான். அறுவடையை அறுப்பதற்கு வல்லமையுள்ள சுவிசேஷம் தேவை. பிரியமானவர்களே, இந்த பூமியின் மேல் அறுக்கும்படியாக நமக்கு ஒரு அறுவடை இருக்கிறது. நான் சொல்லுவதெல்லாம் அந்த அறுவடையை அறுப்பதற்கு வல்லமையோடுள்ள ஒரு சுவிசேஷம் நமக்கு தேவை. வல்லமையோடுள்ள ஒரு சுவிசேஷம் இல்லாமல் நம்மால் அந்த அறுவடையை அறுக்க முடியாது. நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு நிரூபித்து விட்டேன். அதனால்தான் சபை இன்னுமாக இந்தியாவில் உள்ள அந்த 3 லட்சம் ஆத்துமாக்களை தொடவில்லை. அந்த வெள்ளை அங்கி தரித்து வந்த அந்த ஜனங்களை அவர்கள் இன்னும் உள்ளே கொண்டு வரவில்லை. அவர்கள் அந்த ஆப்பிரிக்கர்களை இன்னுமாக உள்ளே கொண்டு வரவில்லை. சகோதரன் பிரென்னாமால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த அறுவடையை அவர்கள் உள்ளே கொண்டு வரவில்லை. ஏன் என்று சொன்னால், அந்த அறுவடையை எப்படி அறுப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே இன்னுமாக ஒரு அறுவடை வயலில் இருக்கிறது பிரியமான பிள்ளைகளே. ஆனால் அந்த அறுவடையை அறுப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த அறுவடையை எப்படி அறுப்பது என்பதை உங்களுக்கு நிரூபிக்கும்படிதான் இன்றிரவு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த அறுவடையை ஒரு ஆவிக்குரிய விதத்தில் அறுக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தத்தின்படியாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய நேரமாகவும் இருக்க வேண்டும். நாம் அந்த காரியங்களை இப்பொழுது தொடப்போவதில்லை. வேத வசனத்தின்படி அந்த அறுவடையானது முதலாவது முதிர்ச்சி அடைய வேண்டும். அதன் பிறகு அந்த அறுவடையை அறுப்பதற்கு ஒரு ஆயுதம் இருக்க வேண்டும். அதை வேண்டுமானால் சற்று நேரம் கழித்து நான் பேசுவேன். அந்த அறுவடை முதிர்ந்திருந்தாலும், அங்கே ஒரு ஆயுதம் இருந்தாலும், அதற்கான வேலை வந்தாலும், அது தேவனுடைய சித்தமாக இருந்தாலும், நீங்கள் அதை குறித்து கட்டளையிடப்பட வேண்டும். அதை செய்யும்படியாக நீங்கள் கட்டளையிடப்பட வேண்டும். அந்த அறுவடையை அறுப்பதற்கான தேவனுடைய அசலான திட்டம் என்ன என்பதை இங்கேயே நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன். இயேசு சொன்னார், வயல்களை நோக்கி பாருங்கள், ஏனென்றால் அறுவடை முதிர்ந்திருக்கிறது. அவர் சொன்னார், இப்பொழுது சகோதரர்களே, நீங்கள் வேறு மனிதர்களுடைய பிரயாசத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறீர்கள் என்று. அந்த மனிதர்கள் பிரயாசப்பட்ட போது அந்த அறுவடை பச்சையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த ஊழியத்தின் கீழாக அறுவடை முதிர்ந்திருக்கிறது. வேறொரு இடத்தில் மத்தேயு 9 அவர் சொன்னார், பூமியின் பயிர் முதிர்ந்தது, ஆனால் அறுவடைக்கு ஆட்கள் குறைவாயிருக்கிறார்கள் என்று. ஆகையால் அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. அங்கே ஒரு அறுவடை இருந்தது. ஒரு அறுவடை அறுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பிரியமானவர்களே, இயேசு அவர்களுக்கு இருந்த மகத்தான ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலை கொண்டு அவர் சோளம் மற்றும் கோதுமையின் அறுவடையை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அவர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருந்த மனிதர்களுடைய ஆத்துமாக்களை குறித்து தான் சொன்னார். அது எனக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது. இயேசு தம்முடைய முன்னறிவினால் மகத்தான ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்துவுக்குள் தங்கள் ஜீவியத்தை அர்ப்பணிக்கவும், தங்கள் ஜீவியங்களை ஒப்பு கொடுக்கவும், தேவனுக்கு சேவை செய்து ரட்சிக்கப்படும்படியாகவும்
ஆயத்தமாய் இருந்தார்கள் என்று அவர் புரிந்து கொண்டார். அதுதான் அறுவடையாக இருந்தது. இயேசு அதை அறிந்திருந்தார். இப்பொழுது அவர் அதை அறிந்திருந்த பொழுதும் அந்த அறுவடையை அறுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வழி இருந்தது. அவர் அதை பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கண்டார். அங்கே ஒரு அறுவடை விளைந்திருக்கிறதை அவர் அறிந்திருந்தார். சகோதரன் பிரண்ணாம் அந்த அறுவடையை தரிசனத்தின் மூலமாக பார்க்கவில்லையா? அன்றைக்கு அங்கே ஒரு அறுவடை ஆயத்தமாய் இருந்ததை இயேசு பார்த்தது போலவே சகோதரன் பிரண்ணாமும் அதை பார்த்தார். ஒரு இடத்தில் அவர் சொன்னார், பயிர் முதிர்ந்திருக்கிறது, அறுப்புக்கு ஆட்களோ குறைவாய் இருக்கிறார்கள். ஆகையால் திராட்சை தோட்டத்திற்கு ஆட்களை அனுப்பும்படிக்கு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. நான் சகோதரன் பிரண்ணாமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு ஒரு அறுவடையை பார்த்தது போலவே சகோதரன் பிரண்ணாமும் ஒரு அறுவடையை பார்த்தார். ஆனால் அந்த அறுவடையை அறுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வழி இருந்தது. நீங்கள் நேராக சென்று அப்படியே அந்த அறுவடையை அறுக்க முடியாது. ஆகவே அவர்கள் அடுத்த கட்டத்திற்குள்ளாக சென்றார்கள். அவர் கல்வாரிக்கு சென்றார். அதன் பிறகு அந்த ரோம முத்திரையின் கீழாக இருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். மேலும் அன்றைக்கு அவரை பிடித்து வைத்திருந்த அந்த கடைசி முத்திரையாகிய அந்த ரோம முத்திரையின் கீழே இருந்து அவர் வெளியே வந்தபோது அப்பொழுது அதை எப்படி அறுக்க வேண்டும் என்று அவர் அவர்களுக்கு சொன்னார். அவர் சொன்னார், இப்பொழுது சகோதரர்களே, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு ஞானசானம் கொடுங்கள். மேலும் அவர் சொன்னார், நீங்கள் அங்கே அறுவடையை அறுக்க செல்லும் பொழுது இந்த அடையாளங்கள் உங்களை பின்தொடர வேண்டும் என்று. அது வேதமா? அது அடுத்தபடியா? ஆமேன். அவர் பரமேறுவதற்கு சற்று முன்பாக அவர்களிடத்தில் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று. என்ன சாட்சி? நீங்கள் அறுவடைக்கு செல்வதற்கு முன்பாக வல்லமையை பெற்றுக் கொள்ளுதல். ஆமேன். இந்த கட்டங்களை பாரும் நண்பனே. அவர் சகோதரன் பிரண்ணாமை போலவே பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த அறுவடையை கண்டார். ஆனாலும் அவர்களை அவரால் அனுப்ப முடியவில்லை. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தெழுந்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பொழுது அதன் பிறகு அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர் சொன்னார், போங்கள் என்று. அவர் சொன்னார், ஆனால் நீங்கள் போவதற்கு முன்பாக நீங்கள் எனக்கு ஒரு காரியத்திற்கு காத்திருங்கள் என்று. அவர் சொன்னார், நீங்கள் பெந்தேகோஸ்தைக்கு சென்று வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. இயேசு ஒரு ஜீவனுள்ள சுவிசேஷத்தில் விசுவாசம் கொண்டிருந்தாரா? ஆம். ஒரு சுவிசேஷம் வல்லமையோடு செல்ல வேண்டும் என்பதில் அவர் விசுவாசம் கொண்டிருந்தாரா? அவர்கள் அந்த அறுவடையை அறுக்க செல்வதற்கு முன்பாக அவர்கள் ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னாரா? அங்கேதான் நாமும் இருக்கிறோம் பிள்ளைகளே. அவர்கள் முற்றிலும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பெந்தேகோஸ்தைக்கு கடந்து சென்றார்கள். அவர்கள் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அந்த அறுவடை அறுக்கப்பட போகிறது. நாம் நம்முடைய வேதாகமங்களுக்குள்ளாக சில நிமிடம் பார்ப்போம். இப்பொழுது சபையானது கீழ்ப்படிதல் உள்ளதாய் இருந்தது. மேலும் அவர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள். பிறகு அவர்கள் அறுவடையை அறுக்க சென்றார்கள். அறுவடை என்று சொன்னால் ஆப்பிள்களோ அல்லது மாங்காய்களோ அல்ல. அறுவடை என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய ஆத்துமாக்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்பொழுது அவர் 3000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். அது அறுவடையா? அது பரிசுத்த ஆவியின் வல்லமையோடுள்ள அறுவடையா இருந்ததா? 3000 பேர். ஆமையா, வயலிலிருந்து உள்ளே கொண்டு வந்தனர். இயேசு சரியாக இருந்தாரா? அறுவடை முதிர்ந்திருக்கிறது என்று அவர் சொன்னபோது அவர் சரியாக இருந்தாரா? அவர் அந்த தரிசனத்தை கண்டபொழுது அந்த தரிசனம் சரியாக இருந்ததா? அவருடைய தரிசனம் சரியாக இருந்தது. சரி, சில நாட்கள் கடந்தன. அவன் மறுபடியும் கடந்து சென்று அலங்கார வாசல் இருந்த ஒரு மனிதனை சுகமாக்கினான். ஒரு அற்புதம். அது வல்லமையின் ரூபகாரப்படுத்துதலாக இருந்ததா? அது சுவிசேஷத்தின் ரூபகாரப்படுத்துதலாக இருந்ததா? ஆமேன். அதன் பிறகு அவன் அந்த அற்புதத்தை செய்த பொழுது அந்த ஒரு அற்புதத்தின் நிமித்தமாக 5000 பேர் அதை விசுவாசித்தார்கள். அது அறுவடை உள்ளே வருவதாய் இருக்கவில்லையா? தேவனுக்கு மகிமை. அது அறுவடையாய் இருந்ததா? அது அறுவடையை உள்ளே கொண்டு வருவதாய் இருந்தது. நல்லது. சற்று நேரம் கழித்து தேவன் அநேக அப்போஸ்தலர்களை எழுப்பினார். அநேக பிரசங்கிகளை. அவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஆரம்பித்தார்கள். மேலும் அங்கே ஒரு சபை இருந்தது.
கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரோம நகரத்திலும் பவுல் அங்கே புறப்பட்டு சென்றானா, பர்னபா புறப்பட்டு சென்றானா, அப்பொழுது உலகத்தை கலக்குகிறவர்கள், தலைகீழாக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று அது அறுவடையை அறுப்பதாயிருந்ததா? தேவன் அறுவடையை அறுக்க ஆயத்தமாய் இருக்கும் பொழுது அவர் உலகத்தை தலைகீழாக்கி போடுகிறார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்கே இருந்தாலும் அது ஒரு காரியம் அல்ல. அவன் ரோம அரசாங்கத்துக்குள் இருக்கலாம், அமெரிக்க அரசாங்கத்துக்குள் இருக்கலாம், அல்லது வேறு எங்காகிலும் அமுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு காரியமே அல்ல. எப்படி இருந்தாலும் அவன் உள்ளே வருகிறான். அவர் அந்த அறுவடையை அறுக்கிறார். இப்பொழுது நீங்கள் இந்த அறுவடையை, அதுதான் அறுவடையின் அசலான முறை என்று சொல்லுகிறீர்கள். அப்போஸ்தல முறைமை என்றும் அறுவடையை அறுப்பதற்கான தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்றும் அழைக்கிறீர்கள். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் என்பது தேவன் தம்முடைய வேலையாட்களை அறுக்கும்படியாக உலகத்துக்குள் அனுப்புவதாக இருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் என்பது முழுவதும் அதுவாகத்தான் இருக்கிறது. பூமியின் அறுவடையை அறுத்து கொண்டு உள்ளே கொண்டு வரும்படியாக தம்முடைய வேலையாட்களை தம்முடைய திராட்சை தோட்டத்திற்கு தேவன் அனுப்புகிறதை குறித்து ஒரு தகவல் தொகுப்பாக உள்ளது. அது கோடிகளில் நிறைவடைந்தது. அந்நாட்களிலே அந்த அறுவடையானது அறுக்கப்பட்ட போது அது ராஜ்யங்களை குலுக்கியது. அது வரலாற்றின் போக்கையே மாற்றி போட்டது. எல்லா விதமான மிகவும் அற்புதமான காரியங்கள் எல்லாம் அந்த காலத்திலே நிகழ்ந்தன. ஏனென்றால் ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களை தேவன் உள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் எங்கே இருந்தாலும் அது காரியம் அல்ல. அவர்கள் உள்ளே வந்தாக வேண்டும். அவர்களை உள்ளே வரும்படி போய் வருந்தி அழைத்து வாருங்கள் என்றுதான் வேத வாக்கியம் கூறுகிறது. தேவன் அந்த அறுவடையை எப்படி அறுக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான காட்சியை நீங்கள் பிடித்துக் கொள்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், சுவிசேஷத்தின் வல்லமை அறுவடையை அறுக்கிறது என்று. அந்த முதல் அறுவடையானது அறுக்கப்பட்ட பொழுது அது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் தேவனுடைய ஆவியின் கிரியை நடப்பித்தலினாலும் வேதாகமத்தை ஜீவிக்க செய்து காண்பித்ததினாலும் சுவிசேஷத்தை ஜீவிக்கும்படி செய்து காண்பித்ததினாலும் தான் அந்த அறுவடை அறுக்கப்பட்டது என்பதை வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். அங்கே ஒரு செத்த மூளை அறிவு சம்பந்தப்பட்ட எழுத்து புறப்பட்டு செல்லவில்லை. இல்லை, அவர்கள் ஒரு மனிதன் உயிர்த்தெழுந்து வரும்படியாக காத்து கொண்டிருக்கவில்லை. நல்லது, பேதுரு மரித்தார் சகோதரர்களே. ஆம், அவர் ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார். பரலோகத்தின் திறவுகோல்கள் பேதுருவிடம் தான் இருந்தது. அப்படியென்றால் பேதுரு மறுபடியும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து வர வேண்டும் என்று நாம் காத்திருக்க வேண்டுமா? அப்படி செய்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அங்கே ஒரு அவிசுவாசியாய் இருந்திருப்பீர்கள். அந்த சுவிசேஷம் அன்றைக்கு தொடர்ந்து போய் கொண்டுதான் இருந்தது. ஏனென்றால் அந்த கட்டளை ஒரு மனிதனுக்காக கொடுக்கப்படவில்லை, அது சபைக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை. மேலும் அந்த அறுவடையை அறுப்பதற்கான அந்த கட்டளை என்பது மத்தேயு 28 இருக்கிறது. அறுவடையை அறுப்பதற்கான கட்டளை மார்க்கு 16 இருக்கிறது. அவர்கள் அறுவடையை அறுக்கிறவர்களாக வெளியே புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் எப்பொழுது என்றால் உன்னதத்திலிருந்து வந்த பலனால் தரிப்பிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் சென்றார்கள். அவர்கள் சென்றார்களா? நல்லது. அதுதான் அசலான திட்டமா? நான் சொல்லுகிறேன், அதுதான் சரியான அசலான திட்டம் என்று. அதுதான் அசலான திட்டமாய் இருந்திருக்கும் என்றால், நண்பனே, அப்படி என்றால் அது மாறாததாக இருக்க வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் இப்பொழுது வாசித்ததின் பேரிலான நம்முடைய வாதம் என்னவென்றால், இப்பொழுது வாசித்த வேத வசனத்தின்படி என்னுடைய வாதம் என்னவென்றால், இங்கே கிருபையின் உடன்படிக்கையின் கூடாரத்தில் இருக்கிற உங்களுடைய வாதம் என்னவென்றால், பெத்தேல் ஃப்ரீபோர்ட்டில் இருக்கிற நம்முடைய வாதம் என்னவென்றால், தென் அமெரிக்காவில் இருக்கிற நம்முடைய வாதம் என்னவென்றால், செயின்ட் வின்சென்டில் இருக்கிற நம்முடைய வாதம் என்னவென்றால், அங்கே மற்ற தேசங்களில் இருக்கிறதான நம்முடைய வாதம் என்னவென்றால், கடைசி கால அறுவடையை அறுப்பதற்கான தேவனால் அருளப்பட்ட ஒரே வழி சுவிசேஷமானது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் ரூபகாரப்படுத்துதலோடும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதே.
அதுதான் அசலான திட்டமாய் இருக்கும் என்றால் நாம் அந்த பெந்தேகோஸ்தையின் அசலான திட்டத்திற்கு திரும்ப செல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய வாதம். இதுதான் ராபர்ட் லீ லாம்பர்ட் என்ற மனிதனுடைய வாதமுமாக இருந்தது. இதுதான் சகோதரன் பிரென்னாமுடைய வாதமாக இருந்தது. பிரசங்கியே, அது சகோதரன் பிரென்னாமுடைய வாதமாய் இருந்தது என்றா சொன்னீர்? நாம் கேட்கலாம். இப்பொழுது மேற்கோள் சகோதரன் வில்லியம் பிரென்னாம். மேலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக நீங்கள் அதை ஒரு சுவிசேஷ பிரசங்கம் ஆக்குவதற்கு முன்பாக சுவிசேஷத்தை நிரூபிக்கத்தக்கதாக நீங்கள் வல்லமையையும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலையும் பெற்றிருக்க வேண்டும். இழுத்து கொல்லுகிறது, வார்த்தையோ இழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆகவே அது வெறுமனே ஒரு சடங்காச்சாரமான காரியம் அல்ல, ஆனால் அது முற்றிலுமான ஒரு அசலான காரியமாயிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள உண்மையான ஜனங்கள் மத்தியில் ஜீவிக்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. மேலும் அதே விதமான ஒரு விசுவாசத்திற்காகத்தான் என்னால் இயன்ற அளவுக்கு நான் இன்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆகவே அவருடைய வல்லமையும் அளவிறந்ததாய் இருக்கிறது. விசுவாசத்துக்காக ஊக்கமாக போராடுதல் என்கிறதான செய்தி 1953. என் தேவனே, சகோதரன் பிரென்னாம் விசுவாசத்திற்காக போராடினாரா? அவர் போராட முயற்சித்தது இதற்காகத்தானா? என் சகோதரனே, சுவிசேஷமானது வல்லமையோடும் பரிசுத்தாவியின் கிரியை நடப்பித்தலோடும் முழு உலகத்துக்கும் செல்ல வேண்டும் என்கிற விசுவாசத்திற்காகத்தான் அவர் போராட முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவருடைய வாதம் அதுவாக இருந்ததா? அப்படி என்றால் என்னுடைய வாதமும் அதுதான், உங்களுடைய வாதமும் அதுதான், சகோதரன் லாம்பர்ட்டினுடைய வாதமும் அதுதான். ஆகவே நாம் சரியாக இருக்கிறோம். ஆனால் முழு உலகமும் இதை விசுவாசிக்காதவர்கள் எல்லாரும் தவறாயிருக்கிறார்கள். மேலும் தீர்க்கதரிசி நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் என்று அவர் சொன்னார். ஆம், ஆகவே நாம் சகோதரன் பிரென்னாமை நம் பட்சத்தில் பெற்றிருக்கிறோம். வேதாகமத்தை நம் பட்சத்தில் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. அந்த மேற்கோள் விசுவாசத்திற்காக ஊக்கமாக போராடுதல் என்கிற செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. மேலும் அவர் சுவிசேஷமானது வல்லமையோடு முழு உலகத்துக்கும் செல்ல வேண்டும் என்கிற விசுவாசத்துக்காக அவர் போராடுவதாக சொன்னார். அதே காரியத்திற்காக நாமும் போராடி கொண்டிருக்கிறோமா? அப்படி என்றால் நான் சொல்லுகிறேன், நாம் சரியாக இருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசத்திற்காக போராடாதவர்கள் எல்லாரும் தவறாக இருக்கிறார்கள் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி நாம் விசுவாசிக்கிற விதமாகவே ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றும் அவர் விசுவாசித்த விதமாகவே ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்பினாரா என்று நான் பார்க்கட்டும். இப்பொழுது மேற்கோள், மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசியுங்கள். மேலும் அவர் மாத்திரமே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய மனிதனாயிருந்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் வார்த்தையில் மாத்திரம் வரவில்லை, ஆனால் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் வந்தது. நீங்கள் அதை விசுவாசிக்கும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் அதை விசுவாசிக்கும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்வாராக. மேலும் நாம் இயேசுவை ஒரு நாளில் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்த பிறகு நாம் இயேசுவை கடைசியில் பார்ப்போம். அவருடைய அழகான சிங்காசனத்தில் அவர் என்னை அவருடைய வீட்டிற்குள் வரவேற்பார். அந்த நாட்கள் முடிந்த பிறகு அது சரி, கலிலேயாவின் கடற்கரையிலிருந்து அந்த அந்நியர்களுடைய அடிச்சுவடுகள் எல்லாம் பதிந்த அந்த மணற்பரப்பு கழுவப்பட்ட பிறகு போய் சொல்லுங்கள் என்கிறதான செய்தி 1960. சகோதரன் பிரென்னாம் அதை விசுவாசிக்கும்படியாக ஜனங்களை வலியுறுத்தி கொண்டிருந்தாரா? அவர் அதை எந்த ஒரு சந்தேகமும் இன்றி விசுவாசித்தாரா? நல்லது. அப்படி என்றால் நாமும் அதை விசுவாசிக்கிறோம். நாம் மல்கியா
4 முழுவதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷமானது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் முழு உலகத்துக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்கிற மல்கியா 4 தர்க்கங்களை முழுவதும் விசுவாசிக்கிறோம். நாம் மல்கியா 4 வாதங்களை முழுவதும் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் உலகத்தில் 2/3 பங்கு பேர் இன்னுமாக அதை கேள்விப்படவில்லை. மேலும் 1960 வரையிலும் ஜனங்கள் அந்த காரியத்திலிருந்து 10 லட்சம் மைல்கள் தூரத்தில் இருந்தார்கள். இன்று இரவு வரைக்கும் அவர்கள் 100 கோடி மைல்கள் இல்லை என்றாலும் 1.5 கோடி மைல்கள் தூரத்தில் இருக்கின்றார்கள். ஆமையா, அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது மேற்கோள், வில்லியம் பிரென்ஹாம். தேவன் ஒருபோதும் நீங்கள் வெளியே சென்று பள்ளிக்கூடங்களை உண்டாக்குங்கள் என்று கட்டளையிடவே இல்லை. அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. அவர் ஒருபோதும் நம்மை மருத்துவமனைகளை கட்டும்படி சொல்லவில்லை. அவையெல்லாம் நல்லதுதான். அவர் நம்மை நூலகங்களை உண்டாக்க சொல்லி ஒருபோதும் சொன்னதில்லை. இல்லை ஐயா, அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. அவர் சொன்னார், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. ஆனால் சுவிசேஷம் என்பது பரிசுத்த ஆவியை ரூபகாரப்படுத்தி கிரியையில் காண்பிப்பது. பவுல் சொன்னார், சுவிசேஷம் வெறும் வார்த்தையில் மாத்திரம் எங்களிடத்தில் வரவில்லை, ஆனால் ரூபகாரத்தோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் வந்தது என்று. பவுல் சொன்னார், நான் உங்களிடத்தில் சிறந்த வசனிப்போடாவது அல்லது ஏதோ டாக்டர் பட்டங்களோடாவது இன்னும் அது போன்ற காரியங்களோடாவது வரவில்லை. ஆனால் உங்கள் விசுவாசம் உலக மனிதர்களின் ஞானத்தினாலே கட்டப்படாதபடிக்கு நான் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் கிரியை நடப்பித்தலோடும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடும் கூட வந்தேன் என்று. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் ஜீவிக்கிறார். தேவனே இந்த காரியத்தை விசுவாசிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். மேலும் தேவன் தாமே அவர் இதற்கு முன்பு காரியங்களை செய்து கொண்டிருந்தது போலவே இப்போதும் அதே காரியங்களை ரூபகாரப்படுத்தி காட்டட்டும். இப்பொல்லாத பிரபஞ்சத்தின் தேவன் என்கிறதான செய்தி 1965. நீங்கள் அநேக வருடங்களுக்கு முன்பாக பார்த்திருக்கிற அதே தரிசனங்களை ஜனங்களை காண செய்யும்படியாக தேவனுடைய தீர்க்கதரிசி முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அதை ஒருபோதும் காணவில்லை. இல்லை என்றால் எல்லாமே முடிந்துவிட்டது என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எல்லாமே சகோதரன் பிரென்ஹாமுக்குள் இருந்தது என்றும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் செத்துப்போன ஒரு கூட்ட மக்களைப் போல உட்கார்ந்து கொண்டு இன்னும் ஒரு உயிர்த்தெழுதலுக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இல்லை ஐயா. இப்பொழுது மேற்கோள், வில்லியம் பிரென்ஹாம். இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். அதாவது யூதர்களை குருடாக்கின அதே சுவிசேஷம்தான் இப்பொழுது புறஜாதிகளையும் குருடாக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது அதே சுவிசேஷம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷம் இல்லை. நமக்கு அநேகம் கொள்கைகள் இருக்கின்றன, ஆனால் ஒரே ஒரு சுவிசேஷம் தான் இருக்கிறது. சுவிசேஷம் என்பது என்ன? சுவிசேஷமானது வெறும் வார்த்தையில் மாத்திரம் வரவில்லை, ஆனால் வல்லமையோடும் கிரியையோடும் பரிசுத்த ஆவியின் ரூபகாரத்தோடும் வந்தது. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற செய்கிறார். அது அவ்விதமாகத்தான் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஏனெனில் மார்க்கு 16 அவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்பொழுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அல்லது வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் உலகமெங்கும் போய் உயிர்த்தெழுதலின் வல்லமையை கிரியையில் நடப்பித்து காட்டுங்கள். அவர் மரிக்கவில்லை, ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார். மேலும் தம்முடைய சித்தத்தை நம் மூலமாக செய்து முடிக்க அவர் உன்னையும் என்னையும் சார்ந்திருக்கிறார். மேலும் ஒருவேளை வேத வசனத்திற்கு சம்பந்தமில்லாத ஒன்றை நாங்கள் எப்பொழுதாவது சொன்னால் அதை குறித்து நீங்கள் வந்து எங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அது வேதத்திலிருந்தும் வேதத்தின் மூலமாகவும் வர வேண்டும். அது மற்ற வேத வசனங்களோடு ஒத்திசைந்து சரியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது தவறு என்று ஒத்துக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். மேலும் ஒரு தூதனாவது அல்லது வானத்திலிருந்து வருகிற வேறொருவனாவது இந்த வேதத்தில் இல்லாத வேறொரு காரியத்தை வந்து உங்களுக்கு பிரசங்கிக்கும் என்றால் நீங்கள் அதற்கு செவி கொடுக்காதீர்கள். இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. மேலும் அது சரியா இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஷேபா ராணி என்கிறதான செய்தி 1961. எனக்கு பிரியமானவர்களே,
மார்க் 16 படி சுவிசேஷம் என்பது வல்லமையோடு கூடியது. மேலும் அது வல்லமையோடு செய்து காண்பிக்கப்பட வேண்டும். கர்த்தரும் தம்முடைய மகத்தான சித்தமாகிய அந்த கட்டளையை வெளியே கொண்டு செல்ல அவர் உன்னையும் என்னையும் தான் சார்ந்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்பது மத்தேயு 28 மற்றும் மார்க் 16 உள்ள அந்த மகத்தான கட்டளையாயிருக்கிறது. மேலும் அவர் உன்னைதான் சார்ந்திருக்கிறார். அவர் தம்முடைய சிந்தையை மாற்றினாரா? இல்லை. அவர் தம்முடைய கட்டளையை கொண்டு செல்ல சபைக்கு கட்டளையிட்டார். தேவனுக்கு மரித்தோரிலிருந்து எழுந்த ஒரு மனிதன் தேவைப்பட்டிருந்தால் அவருக்கு ஏற்கனவே ஒருவர் இருந்தார். அவருக்கு மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு இருந்தார். அவருக்கு ஒன்று தேவைப்பட்டிருந்தால் அவருக்கு ஒன்று அங்கே இருந்தது. இயேசு ஒரு வெள்ளை குதிரையின் மீது ஏறி சவாரி செய்து கொண்டு உலகம் முழுவதும் சென்று இருக்க வேண்டும். ஆம், சகோதரன் பிரன்னாமுக்காக அவர்கள் காத்திருக்கிறது போல அவர் ஒரு வெள்ளை நிற ஆகாய விமானத்தில் உட்கார்ந்து கொண்டு கடந்து சென்றிருப்பார். அவிசுவாசம். தேவனுக்கு மரித்தோரிலிருந்து எழுந்த ஒரு மனிதன் ஏற்கனவே இருந்தார். ஆனால் மரித்தோரிலிருந்து எழுந்து மீண்டும் வந்த அந்த மனிதன் சொன்னார், நீங்கள், அந்த சபை, தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நான் இந்த பக்கமாக மேலேறி போகிறேன். நான் இன்னும் சற்று உயரமாக மேலே போகிறேன். நான் இன்னும் சற்று உயரமாக மேலே ஏறுகிறேன். ஆகவே நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதுதான் உங்களுடைய வேலை என்று கர்த்தர் கட்டளையிட்ட பிறகு அவர் எப்பொழுது அந்த கட்டளையை திரும்ப பெற்றுக் கொண்டார் என்பதை ஏதாகிலும் ஒரு அவிசுவாசி எனக்கு காண்பிக்கட்டும். சுவிசேஷம் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எங்கே கடந்து சென்றது என்று யாராலும் ஒரு விசுவாசி எனக்கு காண்பிக்கட்டும். சர்வ சிருஷ்டியும் எங்கே சுவிசேஷத்தை கேள்விப்பட்டது என்று எனக்கு காட்டுங்கள். இல்லை, இயேசு சொன்னார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமும் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதன் பிறகு முடிவு வரும் என்று. ஆகவே முடிவு வருவதற்கு முன்பாக அது மீண்டும் வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டியதில்லை என்று எனக்கு சொல்லாதீர்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். நான் அதை என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு அவர் உன்னையும் என்னையும் சார்ந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் வல்லமையோடு கூட அதை கொண்டு செல்ல வேண்டும். அதை வெறும் மூளை அறிவு சுவிசேஷமாக நீங்கள் கொண்டு செல்ல முடியாது. நீங்கள் ஒரு கைப்பிரதியை உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அங்கே செல்ல முடியாது. நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அங்கே செல்ல முடியாது. நீங்கள் ஒரு ஒளிநாடாவை எடுத்துக்கொண்டு அங்கே செல்ல முடியாது. நீங்கள் ஒரு உரைக்கப்பட்ட வார்த்தையின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அங்கே சென்று நான் சுவிசேஷம் சொல்லுகிறேன் என்று உரிமை கோர முடியாது. இல்லை ஐயா, சகோதரன் பிரன்னாமுடைய கூற்றின்படியும் வேதத்தின் கூற்றின்படியும் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சுவிசேஷமானது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கடைசி கால அறுவடையை அறுப்பதற்கான தேவனால் அருளப்பட்ட ஒரு வழியாயிருக்கிறது என்பதே அதுவே எங்களுடைய வாதமாயிருக்கிறது என்று. வயலிலே இன்னுமாக ஒரு அறுவடை இருக்கிறது. ஆனால் அந்த அறுவடை அறுக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே இருக்கிறது. அது என்னவென்றால், அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் செய்யப்பட வேண்டும். அது பரலோகத்திலிருந்து இன்னொரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதன் மூலமாக வருகிறது. அதுதான் கிறிஸ்துவின் அசலான திட்டமாயிருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலர்களின் அசலான திட்டமும் அதுதான் புதிய ஏற்பாடு சபையின் அசலான திட்டமுமாயிருக்கிறது. மேலும் என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அது என்னவென்றால், உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கான சகோதரன் பிரன்னாமுடைய திட்டமும் அதுவாகத்தான் என்பதே. சகோதரன் பிரன்னாம் அந்த விதத்தை தெரிந்து கொண்ட காரணம் அதுவே அசலான திட்டம். இன்று இரவிலே நாம் மாற்றீடான எந்த ஒரு திட்டத்தோடும் இடைபடவில்லை. நாம் அசலான திட்டத்தோடு தான் இடைபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அசலான திட்டம் முதல் நாளில் இருந்தது. மேலும் அந்த அசலான திட்டம் 7வது நாளில் இருந்தது. சகோதரன் பிரன்னாம் 7வது நாளிலே வந்தார். இந்த கடைசி கால மனவாட்டி காலத்திலும் அந்த அசலான திட்டத்தின்படிதான் அது மனவாட்டியினால் கொண்டு செல்லப்பட வேண்டும். அது கிறிஸ்துவின் அசலான திட்டம். சகோதர சகோதரிகளே, அதுதான் அப்போஸ்தலர்களின் அசலான திட்டம். அதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் அசலான திட்டம். மேலும் அதுதான் சகோதரன் பிரன்னாமின் அசலான திட்டமாயிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் உள்ள அறுவடையை அறுக்க வேண்டும் என்கிற அந்த மகத்தான கட்டளையை செயல்படுத்துவதில் அந்த திட்டத்தில் ஒத்துப்போக முடியாது.
அது திருத்தப்படக்கூடாது, அது மாற்றப்படக்கூடாது, அது பதிலீடாக செய்யப்படக்கூடாது. அந்த கடைசி கால அறுவடையை அறுப்பதில் அதற்கான அசலான திட்டத்தை மறுதலிப்பதும் அதற்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிப்பது என்பதும் ஒரு வேத புரட்டாகவும் ஒரு வேத புரட்டனை போல பேசுவதாகவும் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பட்டதாய் இருக்கிறது. அது வில்லியம் பிரன்னாமினால் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய செய்திக்கு முரண்பட்டதாய் இருக்கிறது. இந்த அசலான திட்டத்தை மறுதலிப்பதற்காக நீங்கள் அதில் ஒத்துப்போக முடியாது, நீங்கள் அதை திருத்த முடியாது, நீங்கள் அதை மாற்றவும் முடியாது, மற்றும் அதற்கு மாற்றீடாக ஒன்றையும் செய்ய முடியாது. மேலும் உலகம் முழுவதும் அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு வேறு வழிகளில் முயற்சிப்பது என்பதும் அதற்கான அசலான திட்டத்தை மறுதலிப்பது என்பதும் உன்னை நீயே ஒரு வேத புரட்டனாக்கி கொள்வதற்கும் ஒரு வேத புரட்டை உண்டாக்குகிற ஒரு குற்றத்தை செய்ததற்கும் சகோதரன் பிரன்னாமுடைய செய்திக்கும் வேதாகமத்துக்கும் முரண்பட்ட விதத்தில் பிரசங்கித்து போதிப்பதற்கும் சமமாக இருக்கும். இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரன்னாம்: நாங்கள் சமீபத்தில் தான் ஆப்பிரிக்காவை விட்டு புறப்பட்டோம். இன்னும் சில வாரங்களில் நான் அங்கே திரும்ப போக வேண்டியதாயிருக்கும். ஆப்பிரிக்கா, இந்தியா, பாலஸ்தீனம், ஜெர்மனி மற்றும் தென்னாப்பிரிக்காவில் டர்பன். அங்கே சுமார் 3 அல்லது 4 பேர் ஜெப வரிசையில் கடந்து சென்ற பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஜனங்களுக்குள் அசைவாடுவதை கண்டார்கள். மேலும் தேவன் என்ன செய்கிறார் என்பதையும் அவர்கள் கண்டு ஒரே ஒரு பீட அழைப்பிலேயே அவர்கள் 30,000 பேர் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே விசையில் 30,000 பேர். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை ஒரு சட்டமாக எடுத்துக்கொள்வேன். ஆகவே உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் வார்த்தையில் மாத்திரம் வரவில்லை, ஆனால் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கூட வந்தது. ஆகவே சுவிசேஷம் என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமையை ரூபகாரப்படுத்தி காட்டுவதாக இருக்கிறது. ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது என்கிறதான செய்தி 1954. மீண்டும் மேற்கோள்: நான் பல தேசங்களின் ஊடாக கடந்து சென்றிருக்கிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது எங்களுக்கு மிஷினரிகள் தேவையில்லை, உங்களை காட்டிலும் எங்களுக்கு மிஷினரிகளை குறித்து அதிகம் தெரியும். ஆனால் நாங்கள் காண விரும்புவது தேவனுடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தி காட்டுவதற்கு போதிய அளவு விசுவாசமுள்ள ஒரு ஆலைதான் என்று. அதைத்தான் அவர்கள் காண விரும்புகிறார்கள். அவ்விதமாகத்தான் அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அவ்விதமாகத்தான் அவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அவ்விதமாகத்தான் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். மேலும் இங்கே இருக்கிற உங்களில் அநேகம் பேர் கிறிஸ்துவை இன்றிரவு அந்த விதமாகத்தான் தங்கள் இருதயங்களில் கண்டுகொள்ளப் போகிறீர்கள் என்று நான் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது என்கிறதான செய்தி 1954. அறுவடையானது எதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் காண்கிறீர்களா? நீங்கள் பாருங்கள், அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் எதற்காக காத்திருக்கின்றன என்று. அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு மிஷினரிகளை கேட்க விருப்பமில்லை, நாங்கள் ஒரு கைப்பிரதிக்காகவும் ஒரு புஸ்தகத்துக்காகவும் காத்திருக்கவில்லை. சகோதரன் பிரன்னாம் சொன்னார், அவ்விதமாகத்தான் அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் காணும் பொழுது என்று சொன்னார். அதே ஒலிநாடாவிலே அவர் சொன்னார், சுமார் ஒரு 4 பேர் ஜெப வரிசையிலேயே கடந்து சென்ற பிறகு அந்த தென்னாப்பிரிக்காவில் இருந்த அந்த ஜனங்கள், அந்த பகுத்தறிதல், அந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஜனங்களில் ஒரு 4 பேர் மேல் அது செய்யப்பட்டதை கண்டவுடனே அது ஒரே பிற்பகலில் 30,000 ஆத்துமாக்களை மனம் திரும்புவதற்கு காரணமா இருந்தது என்று. உங்களில் எத்தனை பேர் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது 30,000 பேர் எழுந்து நின்றார்கள். 30,000 துப்பட்டி ஊர்க்காரர்கள். அவர்கள் தங்களுடைய வலதுகரம் எது இடதுகரம் எது என்பது கூட தெரியாது. ஸ்திரீகள் தங்கள் மேல் எந்த ஒரு உடையும் இல்லாமல் வெறும் 4 அங்குல அகலம் உள்ள ஒரு துணியை மாத்திரம் மேலே சுற்றி கொண்டவர்களாய் சில மணிகளை அணிந்து கொண்டு, மேலும் யாரோ சொன்னார்கள், நான் நினைக்கிறேன் அவர்கள் சரீர சுகத்தை உணர்ந்து கொண்டார்கள் என்று. நான் அந்த சரீர சுகத்தை பொருட்படுத்தவில்லை. தேவன் என்பவர் என்னவாய் இருக்கிறார் என்று இந்த வேதத்திலிருந்து இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன அதே தேவன் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று நான் கேட்ட பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கைகளை உயர்த்தினார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் உத்தமமாக இருந்தால்
உங்கள் விக்கிரகங்களை தலையிலே போட்டு உடையுங்கள் என்று. அப்பொழுது ஒரு புழுதி புயலை போல இருந்தது. மேலும் ஒரே நேரத்தில் 30,000 துப்பட்டி ஊர்க்காரர்கள் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் சுவிசேஷம். அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன். இல்லை என்றால் நான் சாவேன். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சுவிசேஷத்தை மறுதலிப்பதை விட நான் ஒரு பாவியாக இருந்து விட்டு போவேன். ஓ ஆமையா, இந்த மேற்கோள்களின் அடிப்படையிலும் மற்றும் வேத வாக்கியங்களின் அடிப்படையிலும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கூடிய சுவிசேஷம் இல்லாமல் இந்த அறுவடையை அறுப்பதற்கு வயலில் இறங்குவது என்பது கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் மல்கியா 4:5 செய்திக்கும் நிந்தையாகவும் அவமானத்தையும் உண்டாக்குவதாகவும் இருக்கும் என்பதை நான் தைரியமாக குறிப்பிடுகிறேன். வில்லி கிரஹாம் தனக்குத்தானே அவமானத்தை வருவித்துக் கொண்டார். சமீபத்தில் இந்தியாவில் இது போன்ற நவநாகரிக சுவிசேஷகர்களை அவர்கள் அடித்தார்கள். மேலும் சகோதரன் பிரன்னாமின் நாட்களிலும் அவர்கள் வேறு சிலரை துரத்தி அடித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு ஜீவனுள்ள சுவிசேஷத்தை காண விரும்பினார்கள். அவர்கள் தங்களுக்கு முன்பாக வேதத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் 2000 ஆண்டுகளாக போதுமான அளவுக்கு மிஷனரிகளை கேட்டு விட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் விரட்டி அடித்து விட்டார்கள். இப்பொழுது மேற்கோள்: பெண்களே, உங்கள் உணர்ச்சிகளை புண்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்து தட்டுகளை கழுவுவதற்கு உங்கள் தாய்மார்களுக்கு உதவி செய்ய வேண்டியதா இருந்தது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் கிரியை நடப்பித்தலோடும் பிரசங்கிக்காத வரைக்கும் உங்களுக்கு இந்த ஊழிய களத்தில் எந்த வேலையும் இல்லை. நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்ன அந்த பலனை உங்கள் ஊழியத்தில் நீங்கள் காணவில்லை என்றால் நீங்கள் உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை என்று பொருளாகிறது. பிலதெல்பியா சபை காலம் புத்தகம் அதிகாரம் 8. திறந்த வாசலின் காலம் 1960 வருடம். இப்பொழுது இந்த சுவிசேஷத்தையும் செய்தியும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தல் இல்லாமல் வெளியே இருக்கிற இந்த தேசங்களுக்குள்ளாக கொண்டு செல்வது என்பது இந்த மணி நேரத்தின் செய்திக்கு அவமானத்தை கொண்டு வருவதாகவும் உங்களை நீங்களே ஒரு ஸ்தாபனத்தை காட்டிலும் கீழ்த்தரமாக ஆக்கிக் கொள்வதாகவும் இருக்கும். ஏனென்றால் இதைத்தான் அவர்களும் கடந்த எல்லா வருடங்களிலும் செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், ஒரு உண்மையான சுவிசேஷகன் மற்றும் ஒரு உண்மையான அப்போஸ்தல வரத்தை ஆள் மாறாட்டம் செய்ய பார்க்கிறீர்கள். ஒரு உண்மையான அப்போஸ்தலன் என்பவன் ஒரு சுவிசேஷகனாய் இருக்கிறான். மேலும் சுவிசேஷகர்களை குறித்து நாம் பேசும் பொழுது நாம் பேதுரு, யாக்கோபு, யோவான், இன்னும் அன்றைக்கு சுவிசேஷத்தை சுமந்து சென்ற அந்த அப்போஸ்தலரை குறிப்பிடுகிறோம். சுவிசேஷகர்கள் என்ற பெயரை அவர்கள் பெற்றுக்கொண்ட காரணம் ஒரு அப்போஸ்தலன் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று பொருள். அனுப்பப்பட்ட இந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஒரு கட்டளையோடு கூட அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அவர்களுக்கு சுவிசேஷகர்கள் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 12 படி அப்போஸ்தலன் என்பதற்கு சகோதரன் பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே என்று. ஆகவே நீ உன்னை ஒரு மிஷனரி என்று நிரூபிப்பதற்கு பவுல் சென்றது போலவே நீயும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் நீ ஒரு ஆள் மாறாட்டக்காரன். ஆகவே நீ ஒரு உண்மையான சுவிசேஷகன் மற்றும் அப்போஸ்தலனை ஆள் மாறாட்டம் மாத்திரமே செய்கிறாய். இப்பொழுது மேற்கோள்: வில்லியம் பிரன்னாம். இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். எந்த சுவிசேஷம்? சுவிசேஷம் என்பது என்ன? வெறும் வார்த்தை மாத்திரமல்ல. பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷமானது எங்களிடத்திற்கு வெறும் வார்த்தைகளில் மாத்திரம் வரவில்லை, ஆனால் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கூட வந்தது என்று பவுல் சொன்னார். உங்களுக்கு ரட்சிப்பு சிறந்த வசனிப்பின் பேரிலோ, வசீகரிக்கும் உதடுகளிலிருந்து பிறக்கும் திருத்துவ கொள்கைகளின் பேரிலோ, அல்லது அப்போஸ்தல பிரமாணங்களின் பேரிலோ, அது போன்ற ஏதோ ஒன்றின் பேரிலோ கட்டப்படும்படிக்கு நான் உங்களிடத்தில் வந்த பொழுது ஒரு வேதாகம கல்வியோடோ அல்லது சிறந்த வசனிப்போடோ உங்களிடத்தில் வரவில்லை. ஆனால் நான் உங்களிடத்தில் வந்தபோது ஒன்றை மாத்திரம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலும் மாத்திரமே. அல்லேலூயா! தேவனே, எந்த ஒரு வேத கல்லூரி கையுறைகளையும் அணியாமல் வெறும் கையினால்
மகத்தான சக்தி வாய்ந்த குத்துகளை விட்டு அவர்களை கிடத்திவிடத்தக்கதான இன்னும் சில பவுல்களை எங்களுக்கு தாரும். ஆமேன். தேவனுடைய முத்திரை. ஆமேன். தேவனுடைய முத்திரை என்கிறதான செய்தி 1954. இது பிசாசையே ஒரு கலக்கிவிடும். அல்லது என் சகோதரனே, அது எந்த ஒரு உயிர்த்தெழுதல் விசுவாசியையும் ஒரு கலக்க வேண்டும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லுகிற இந்த எல்லா ஜனங்களையும், மேலும் எல்லாம் சகோதரன் பிரண்ணாமுக்குள் இருந்தது என்று சொல்பவர்களையும், அது பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படலிலே சேர்த்து கட்டப்பட்டு இருந்தது என்று அவர் அறிந்திருந்தார். நீங்கள் அதையெல்லாம் குறித்து சகோதரன் பிரண்ணாம் சொன்னார் என்று சொல்கிறீர்கள். இந்த மக்கள் எல்லாம் ஒரு குப்பை மேட்டில் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பண்டாரம் போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் சகோதரர்களே, இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். இந்த சபை தன்னுடைய மனதில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சிக்கலான ஒரு மணி வேலைக்குள் வருகிறான். மேலும் இன்று இரவு பிரண்ணாம் கூடாரம் தன்னுடைய மனதில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று நாம் முன்னேறி செல்கிறோம் அல்லது பின்வாங்கி செல்கிறோம். அதுதான் சரி. நீங்கள் உங்கள் வெள்ளை பூண்டுகளுக்கும் கீரைகளுக்கும் எகிப்தின் தின்பண்டங்களுக்கும் திரும்பி போகிறீர்கள், அல்லது தேவ தூதருடைய ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கடந்து செல்கிறீர்கள். அங்கேதானே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறார். நீங்கள் ஒரு பழைய பாணியிலான பரிசுத்த ஆவியின் எழுப்புதலுக்குள் செல்கிறீர்கள், அல்லது ஒரு வழுவழுப்பானவர்களாக இருந்து கொண்டு ஒரு ஆப்பிள் பழத்தை பற்றி பிடித்து கொண்டு கொத்தி கொண்டிருக்கிற கருஞ்சிட்டு குருவி போல சாகும் வரை அப்படியே இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் தீர்மானத்தை எடுத்தாக வேண்டும். நீங்கள் அப்படியே போய்கொண்டிருக்க முடியாது. காதேஸ் பர்னேயா என்கிறதான செய்தி 1956. என் சகோதரனே, இங்கேதான் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குப்பை மேட்டின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு பண்டாரம் போல. ஆமையா, ஒரு குப்பை மேட்டில் உட்கார்ந்திருக்கும் பண்டாரம். சகோதரன் பிரண்ணாமுடைய உயிர்த்தெழுதலுக்காக காத்து கொண்டு, ஆம், செத்தவருக்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு கூட்ட செத்த ஜனங்கள். பிரசங்கியே, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எதிராக நான் எப்படிப்பட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும்? நானும் அப்படிப்பட்ட ஒரு சபையைத்தான் சேர்ந்தவனாய் இருக்கிறேன். நான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லுகிற ஒரு சபையை சேர்ந்தவன். நான் தேவனுடைய வல்லமை விசுவாசிக்காத ஒரு சபையை சேர்ந்தவன். நான் சகோதரன் பிரண்ணாம் மரித்தவர்களிருந்து உயிர்த்தெழுந்து வர வேண்டும் என்று விசுவாசிக்கிற ஒரு சபையை சேர்ந்தவன். நான் ஒரு செத்துப்போன சபையை சேர்ந்தவன். அவர்கள் ஒரு எழுப்புதலை விசுவாசிப்பதில்லை. அவர்கள் அப்படியே உட்கார்ந்து கொண்டு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இப்பொழுது தீர்க்கதரிசி நமக்காக பேசட்டும். மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். எதன் பலனை? சுவிசேஷத்தின் பலனை. அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ஆனால் அதன் பலனை மறுதலிக்கிறார்கள். பவுல் சொன்னான், சுவிசேஷம் எங்களிடத்தில் வெறும் வார்த்தையில் மாத்திரம் வரவில்லை, ஆனால் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் வந்தது என்று. அங்கேதான் காரியம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நான் சொன்னேன், டாக்டர், அந்த காரணத்தினால்தான் நான் திரும்ப சென்று விட்டேன் என்று. நான் பால் ரேடார் சொன்னது போலவே சொன்னேன். அடிப்படைவாதிகளாகிய உங்களில் சிலர் தங்கள் உதடுகளை பிதுக்கிக் கொண்டு புளித்து போய் அங்கே வெளியே உட்கார்ந்து கொண்டு அன்று முதல் நாள் இரவில் மரணத்துக்கேதுவாக என்னை உறைந்து போகச் செய்தீர்கள் என்று. அன்றைக்கு அந்த காங்கிரஸ் மனிதர் உப்ஷா சுகமான லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள அதே ஆலயத்தில் சகோதரன் ஏர்ன் பாக்ஸ்டர், என்னுடைய மேனேஜர், என்னிடத்தில் சொன்னார், பால் ரேடர் அழுது கொண்டிருக்கிறார். அவர் ஹோட்ஜஸ் என்பவருடைய தோளின் மேல் சாய்ந்து கொண்டு, அவர் ஏன் பாக்ஸிடம் நான் என்னுடைய செய்தியை அந்த பழுக்க காய்ச்சிய பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு விற்றிருந்தால் இன்றைக்கு நான் இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டேன். ஆனால் இவர்களோ என்னை துக்கப்படுத்தி துயரப்படுத்தி இப்பொழுது நான் ஒரு புற்றுநோயால் மரித்துக் கொண்டிருக்கும் அளவுக்கு என்னை ஆளாக்கி விட்டார்கள் என்று சொன்னாராம். தேவன் தீர்க்கதரிசியாகிய மோசேக்கு கட்டளையிடுதல் 1953 வருஷம். செய்தியில் மனோ தத்துவ பட்டம் பெற்றவர்கள், செய்தியின் மூளையறிவு பலசாலிகள். அதனால்தான் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வல்லமையை மறுதலிக்கிறீர்கள். நீங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு
அதன் பலனை மறுதலிக்கிறீர்கள். தேவனுடைய வல்லமையை மறுதலித்த ஒவ்வொருவரிடமிருந்தும் சகோதரன் பிரண்ணாம் திரும்ப போய்விட்டார். மேலும் தேவனுடைய வல்லமையை மறுதலிக்கும் ஒவ்வொருவரிடமிருந்தும் நாங்களும் திரும்ப சென்று விடுவோம். அதனால் தான் நாங்கள் இங்கே மிகவும் உபத்திரவப்பட்ட ஒரு கூட்ட மக்களாய் நாங்கள் இருக்கிறோம். தேவனுடைய வல்லமையில் விசுவாசம் கொள்ளாத ஜனங்களிடமிருந்து அவர் தன்னை வேறு பிரித்து கொண்டார். மேலும் புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை குறிப்பிட்டு காட்டி சொன்னார், தேவனுடைய வல்லமையை அவர் ஏற்கனவே கண்டிருந்தும் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு பெயரளவு பெந்தேகோசைக்கு விற்று போட்ட காரணத்தினால் இன்றைக்கு அவன் புற்றுநோயினால் மரித்துக் கொண்டு அதற்காக வருந்தி கொண்டிருக்கிறான் என்றார். அது இனிமையா இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்வீர்கள்? என்னே, தீர்க்கதரிசி இனிமையானவர், அவர் மிகவும் அருமையானவர். நான் தைரியமாக இங்கே சொல்லுவேன், சகோதரன் பிரண்ணாம் எதை பிரசங்கித்தாரோ அதையே தான் நாமும் சரியாக இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் எதற்காக போராடி வந்தாரோ, மேலும் சகோதரன் லாம்பர்ட் எதற்காக போராடினாரோ, அதற்காக போராடாத ஒவ்வொருவரும் இந்த மணி நேரத்தின் செய்தியையும் வேதாகமத்தையும் கிறிஸ்துவையும் அவருடைய கட்டளைகளையும் அவிசுவாசிகளாய் இருக்கிறார்கள் என்று. இதற்கு ஆதாரமாக இன்னும் அநேக மேற்கோள்கள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு அதை பிரசங்கிக்க இன்னும் சில நாட்களும் இருக்கின்றன. ஆகவே ஒரு சில மேற்கோள்களை மாத்திரம் நான் இங்கே கொண்டு வந்தேன். இப்பொழுது நாம் அவைகளின் பேரில் முடித்து விட்டோம். மேலும் தீர்க்கதரிசி சொன்னதை சரியாக அப்படியே நாம் விசுவாசிக்கிறோம். நான் அதை வேதாகமத்திலிருந்து நிரூபித்திருக்கிறேன். மேலும் சகோதரன் பிரண்ணாமுடைய செய்தியிலிருந்தும் நீங்கள் இங்கே ராபர்ட் லீ லாம்பர்ட்டினால் கடந்த வருடங்களில் போதிக்கப்பட்ட அந்த செய்திகளில் இருந்தும் நிரூபித்திருக்கிறேன். அங்கிருந்துதான் அவர் தன்னுடைய செய்திகளை பெற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய சொந்த செய்தியை பிரசங்கிக்கவில்லை. அவர் தன்னுடைய செய்தியை வில்லியம் பிரண்ணாமுடைய செய்தியிலிருந்தும் வேதத்திலிருந்தும் எடுத்து பிரசங்கித்தார். ஆகவே நாங்களும் அங்கிருந்துதான் எடுத்து உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நேரடியாக வேதாகமத்திலிருந்தும் மல்கியா 4, 5, 6 செய்திகளிலிருந்தும் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் இருதயங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.